January 10th, before Makara Sankranti, ராம் சரண் வந்து கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இந்த மூவி வந்து கேம் சேஞ்சர்னு பேர் வச்சிருக்காங்க. கேம் சேஞ்சர்னா என்ன? சொசைட்டியில் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மூவி தான் வந்து கேம் சேஞ்சராக இருக்கும். கேம் சேஞ்சர் மீன்ஸ் ஒன் ஹூ டஸ் இன்டர்வென்ஷன் அண்ட் டாப்ஸி டர்வியா ஏதோ ஒன்று திருப்பி போடுறது தான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், சொசைட்டி கரப்டாக இருக்கும், அவர் வந்து கரப்ஷனை ஃபைட் பண்ணுவார், கரப்ட் பொலிட்டீஷியன்ஸை ஃபைட் பண்ணுவார், அவருக்கு வந்து போலீஸில் ஆப்போசிஷன் இருக்கும், ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து ஆப்போசிஷன் இருக்கும், இதை வந்து அவர் சேஞ்ச் பண்ண பார்ப்பாரு. நான் ராம் சரண்ஸ் கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சிரஞ்சீவியோட விஸ்வாரம்பா வந்து இதோட கிளாஷாக இருக்க வேண்டியது. சிரஞ்சீவி ஒரு சன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவரோட படம் ரிலீஸ் வந்து தள்ளி வச்சுட்டாரு. விஸ்வாரம்பாவில் வந்து அவதார் மாதிரி போயிருக்கு 3D எஃபெக்ட்ஸ். சிரஞ்சீவி இது ரொம்ப நல்லா இருக்குன்னு விஸ்வாரம்பாவுக்கு ஆல்ரெடி நல்ல ஃபீட்பேக் வந்துருக்கு. நவ் கம்மிங் டு கேம் சேஞ்சர், இது வந்து சங்கர் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நான் தமிழ் ஹீரோ வச்சு எடுக்கிறாரு. சங்கர் அண்ட் ராம் சரனோட கொலாபரேஷன் எப்படி இருக்குங்கிறத இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கேம் சேஞ்சரில் வந்து என்ன ஸ்டோரி, இவர் வந்து ராம் சரண் வந்து ஹானஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெரி ஃபைன். ராம் சரன் பேர் வச்சுருக்கீங்க. ட்ரெய்லரில் பார்த்தா ஹெலிகாப்டரில் வந்து ராம்ராஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வரா மாதிரி பனியனு லுங்கியோடு இறங்குறீங்க, அறிவாளை வச்சுண்டு. இதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து டாம் குரூஸ் மாதிரி கோட் சூட் போட்டு இறங்குறது எப்படி? வெறும்னா கட் பனியன் ஒன்று, இது ராம்ராஜ் இல்லை டான்டாக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதாவது அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கும்போது, ஹெலிகாப்டர்ன்றது வந்து சிரஞ்சீவி பீரியடில் வந்து இந்திரசேனா ரெட்டி வந்து 2002 அப்போ ஒரு ஃபேன்ஸ் கேட்டார் நீங்கள் சொந்தமாக ஹெலிகாப்டர் வாங்கணும்ட்டு. அப்போ சிரஞ்சீவி வந்து சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினார். எல்லா மூவிலையும் வந்து ஹெலிகாப்டர் வச்சு தான் ப்ரமோட் பண்ணோன்னா அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதாவது கட் பனியன், லுங்கி, அருவாள். மற்றபடி வந்து இந்த கால் மேல கால் போட்டு உட்காரதெல்லாம் டீசர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா will have a more important screen presence in game changer. எனக்கு அவர் இல்லைன்னா படம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, எஸ்.ஜே. சூர்யா அது வந்து அவரோட மேக்கப் வந்து சமுத்திரக்கரி மாதிரி இருக்கு. அவர் வந்து இந்தியன் டூலேயே வந்து எஸ்.ஜே. சூர்யா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் டூல அப்படியே எஸ்.ஜே. சூர்யா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இந்தியன் டூல அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த படத்தில் அவர் வேஸ்ட் ஆகக்கூடாது. பட் எஸ்.ஜே. சூர்யா அவர் சொல்லியிருக்காரு வந்து நடிப்பு வெறியன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஹைப் பண்ணுற அளவுக்கு இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு ஃப்ராங்காக வந்து தோணலை. அதாவது கேம் சேஞ்சர் வந்து அந்த மூவி ஹைப் அளவுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு மூவி வந்து இப்படி தான் இருக்கும்னு, இது ரொம்ப ப்ரெடிக்டபிள் லைன்ஸில் தான் போதே தவிர இந்த மூவியில் ஒன்றும் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ட்விஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வேறாஸ் கேம் சேஞ்சர் வந்து அந்த லார்ஜஸ்ட் கட் அவுட் இந்த வேர்ல்டு, அதாவது வந்து இது வரலாம், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில, பேன் இண்டியா மூவிஸ்ல 256 ஃபீட் ஹைட்டுக்கு ராம் சரணுக்கு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ரெக்கார்டு, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர இந்த படத்துல ஒன்றும் நான் பார்த்த வரணும் பிஜிஎம்லாம் ரொம்ப ஒன்றும் அவ்வளோலாம் இம்ப்ரெசிவாலாம் இல்லை. இட் இஸ் அ நார்மல் மூவி இன் த மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் லைன்ஸ். அப்படிதான் இருக்கு கேம் சேஞ்சரே தவிர மற்றபடி இது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் டிஃபரெண்டா இருக்கும்னு வந்து தோணல. கேம் சேஞ்சர் மீன்ஸ் த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபைட்டிங் த கரப்ட் சொசைட்டி. நான் வந்து இதே தெலுங்கு டப்பிங்ல 2021 வந்து ரிப்பப்ளிக்ன்ற மூவி பார்த்தேன். அதுல தேஜ் நடிச்சிருக்காரு, நிதின் தேஜ். லவ்லி மூவி. அவர் ஐஏஎஸ்க்கு எப்படி செலக்ட் ஆவார்னா வந்து அவர் வந்து இந்த சொசைட்டியில் நடக்கிறது வந்து இன்டெலெக்சுவல் மாஸ்டர்பேஷன் சொல்லுவார். ஐஏஎஸ் இன்டர்வியூலே சொல்லுவார், ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு வருவார். ஹி வில் பி செலக்டட் இந்த பேனல், இந்த யூபிஎஸ்சி பேனல்லே அவர் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் சொசைட்டியை சேஞ்ச் பண்ண. ஆனால் அந்த படம் மாதிரி நான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்ததில்லை. தட் இஸ் வந்து ரிப்பப்ளிக்ல அவர் என்ன ஆகும்னா கடைசியில் வந்து ஒரு நம்ம நாட்டில் தான் கேட்கவும் ஆகணும், ஜாதி சண்டை, 2 ஜாதி சண்டைக்குள்ள இருக்கிறதுல அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை உயிரோட போட்டு கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அந்த மூவி ரிப்பப்ளிக்ல இருந்திருக்கு. அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டோரி. ஸோ 2021 வந்தது ரிப்பப்ளிக், இப்போ 2025 வருது கேம் சேஞ்சர். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆடியன்ஸை இம்பாக்ட் பண்றதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கேம் சேஞ்சர் ஷுட் பி a பாக்ஸ் ஆஃபீஸ் சேஞ்சர், should be a change in Indian cinema. எனக்கு வந்து last year it has not been so good for Indian cinema, whether Telugu, Tamil, Malayalam, whatever it is. Game changer வந்து சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இது கொடுத்த ஹைப்புக்கு அளவுக்கு இந்த மூவி வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சங்கர் சார் டைரக்ட் பண்றாரு. இப்போ சங்கர் சார் வந்து இஸ் நோன் ஃபார் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆஃப் பீட் தீம்ஸ். கேம் சேஞ்சர்ல ஒரு நாள் தமிழ் ஹீரோ வச்சு பண்றதுனால எந்த அளவுக்கு ஆஃப் பீட் பண்ணியிருக்காருங்கிறது வந்து எனக்கு சங்கர் சார் கிட்ட ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. எனக்கு பார்த்தா பாஸ்ட்ல வருதுலாம் நிறைய ஃபிளாப் மூவிஸ் தான் இருக்கு. அவர் நல்லா இந்தியன் ரெனோன் டைரக்டரா இருக்கலாம், வேர்ல்ட் லெவலில் கூட ரெனோன் டைரக்டரா இருக்கலாம். பட் இப்போ அவர் சூஸ் பண்ற ஸ்டோரி தீம்ஸ் வந்து ஆஃப் அண்ட் ரெப்பிடேட்டிவா இருக்கிறதுனால கேம் சேஞ்சர் ரெப்பிடேட்டிவா இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட மாரல் ஃபியர். ஸோ
இந்த மூவி எனக்கு சங்கர் சார் டைரக்ட் பண்ணதுனால ஒன்றும் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. ஈவன் ரோபோலாம் அந்த அளவுக்குலாம் இந்த மூவி டெஃபினட்டாக இல்லை. இந்த படத்தில் இவர் சங்கர் சார் டைரக்டரோட சிக்னேச்சர் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, ஒன்று வந்து இட் ஷுட் பி அ டைரக்டர்ஸ் மூவி, இல்லை இட் ஷுட் பி அன் ஆக்டர்ஸ் மூவி. கேம் சேஞ்சர் வந்து நான் ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கறது வந்து இட் வில் பி அ டைரக்டர்ஸ் மூவி. ஸோ அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதுனால அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் இம்பாக்ட் தான் இந்த படத்தில் இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். கேம் சேஞ்சர்ங்கிற டைட்டில் சங்கரோட சிக்னேச்சர் ஸ்டைலுக்கு சூட் ஆகுமா? டெஃபினட்டாக சூட் ஆகும். இது ஒரு நல்ல டைட்டில் தான். ஆனால் அந்த டைட்டிலில் வச்சிருக்கிறது வந்து அந்த மூவியில் அந்த கண்டென்ட் வருமாங்கிறது எனக்கு ரொம்ப இப்போவே டவுட்டாக இருக்குது. அதாவது வந்து ஒரு செம்ம டைட்டில், எல்லாருக்குமே அது அந்த டைட்டில் கேட்டாலே அந்த மூவி பார்க்கணும், ட்ரிகர் பண்ணும் அந்த ஆசை. ஆனால் கேம் சேஞ்சர் அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட். எனக்கு கேம் சேஞ்சர்னா வந்து இட் ஷுட் பி அ மேசிவ் டர்ன் அரவுண்ட் மூவி. அந்த அளவுக்கு டர்ன் அரவுண்ட் மூவி ஒரு ராம் சரண் வச்சு எடுப்பாராங்கிறது டவுட். So it should be a turnaround movie. Wait and watch. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து என்னதான் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் இருந்தாலும் அந்த எதிர்பார்க்குற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த மூவியில் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கேம் சேஞ்சர் படத்தை எந்த மாதிரி ஜானரில் எடுக்கணும்னா இட் இஸ் அ நார்மல் ஆக்ஷன் மூவி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் எலமெண்ட்ஸ் இதில் சொல்ல முடியாது. இட் இஸ் அ நார்மல் டிபிக்கல் தெலுங்கு ஆக்ஷன் மூவி, நாட் ஈவன் சூட்டட் டு த தமிழ் ஆடியன்ஸ். இட் இஸ் அ டிபிக்கல் தெலுங்கு ஆக்ஷன் மூவி வித் த மசாலா இன்கிரீடியன்ஸ். இவ்வளோ தான் கேம் சேஞ்சர். அதுக்கு மேலே அதை பிரமாதமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் எந்த ஒரு ஸ்டோரியில இந்த படத்தை பார்க்கணும்னு இம்ப்ரெஸ் பண்ணியதுன்னா, அதாவது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஆல்வேஸ் வந்து சொசைட்டியோட கரப்ஷனை பேட்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இவர் என்னென்ன அப்ரோச்சஸ் எடுக்கிறார் இந்த கரப்ஷனை பேட்டில் பண்ணுறதுக்கு, இந்த அரசியல்வாதிகள் இருக்கா, எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் பண்ற சொசைட்டில இருக்க ஒரு நியாயம்னு வரும்போது வந்து யாரும் நம்ம கூட ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் சொசைட்டி, திஸ் இஸ் த வே ஆஃப் த சொசைட்டி. ஸோ இண்டிவிஜுவலா இஸ் ஹி ஏபிள் டு பேட்டில் அவுட் ஆல் த கரப்ட் ஃபோர்சஸ். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ட்ரிகர் பண்ணியதே தவிர மற்றபடி இதில் வந்து பிரமாதமாக சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அது கடைசியில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜெயிப்பாரா இல்லையா? ஜெயிப்பார் தான். எனக்கு வந்து அவ்வளோதான் மூவி. மூவி அட் தி எண்ட் த ஹீரோ ஹேஸ் டு வின். ஸோ இந்த மூவிலையும் ப்ரெடிக்டபிள் லைன்ஸ்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சொசைட்டியில் வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவார். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். ராம் சரண் அண்ட் சங்கர் வந்து கம்மிங் டுகெதர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இவங்களோட காம்போ வந்து சங்கர் சொல்ற ஸ்டைல்ல ராம் சரண் ஆக்ட் பண்ணாருன்னா the movie will be a success. I don't think ராம் சரண் is such an actor who will dictate terms. நான் சொல்றபடி தான் பண்ணணும், நீங்க சொல்றபடி தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு டர்ம்ஸ் டிக்டேட் பண்ண மாட்டாரு. சங்கர் ஸ்டைலோட பாணியில ராம் சரணோட ஆக்ஷன்ல கொண்டு போனா இந்த காம்போ நிஜமா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நானும் டீசர் பார்த்தோன்னு இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் எஸ் ஜே சூர்யா இருக்காங்க, சமுத்திரக்கனி இருக்காங்க. எஸ் ஜே சூர்யாவோட இம்பாக்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவிக்கு. ஈவன் சமுத்திரக்கனி வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்டு சீசன் ஆக்டர் ஆகிட்டாரு. இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் எஸ் ஜே சூர்யாவோட இம்பெட்டஸ் இந்த மூவியில் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சமுத்திரக்கனியோட பிரசன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் டீசர்ல பார்க்கறது கூட நல்லா இருக்கும். மோர் தென் ராம் சரண்ஸ் ஆக்ஷன், இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் மூவிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு தமாமோட மியூசிக் செட் ஆகுமான என்ன பொறுத்தவரை நான் டீசர் பார்த்த வரலாம் ஆகலைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் டீசரை வச்சு ஒரு மூவியை வந்து முடிவு பண்ண முடியாது. அதனால வந்து இந்த படம் வந்து நம்ம படம் பார்த்து தான் சொல்ல முடியும். as far as the teaser is concerned, தமானோட அந்த முழு இது அந்த டீசர்ல இல்லைன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன்.